பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதியல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் என்பதாக. வெளிப்பாடுகள் ரெவலேஷன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அநேக வெளிப்பாடுகளை கொடுத்தார். சபை எப்படி கட்டுவது, சபையின் பக்தி விருத்தி, ஊழியக்காரர்களுக்கு பரலோக தரிசனங்கள், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் போன்ற எண்ணற்ற வெளிப்பாடுகளை கர்த்தர் பவுலுக்கு கொடுத்தார். ஆவியின் அபிஷேகத்தில் நிறைந்திருக்கும் போது கர்த்தர் பல வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். தேவனுடைய பிரசன்னத்தில் வெளிப்பாடுகளுக்காக அவர் பேசுவதற்காக காத்திருக்கும் போது கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட வசன வெளிப்பாடுகள் நமக்கும் கிடைக்கும்படி ஆவியானவருடைய உதவியை நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உள்ள தேவ பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் வெளிப்பாடுகளை தருவார். பேதுரு, பவுல், யோவான் போன்றோர் தேவனிடமிருந்து நேரடியாக முதலாவது வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார் என்ற 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9-10 வசனங்களை கவனித்து பாருங்கள். கண் காண முடியாதவைகள், காது கேட்க முடியாத காரியங்களை வெளிப்படுத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே என்று இந்த வசனம் திட்டமாக கூறுகிறது. ஆகையால் ஆவியினால் நடத்தப்படாமல் மாம்சத்தால் நடத்தப்படுகிறவர்கள் கூறும் வெளிப்பாடுகள் தேவராஜ்யத்திற்கு அடுத்தவைகள் அல்ல என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இருந்தாலும் இவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்றாலும் மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதியல்லவே என்று பவுல் கூறுகிறார். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது என்று பவுல் கூறினார். 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பவுல் மேன்மை பாராட்ட எனக்கு தகுதியில்லை என்று சொல்வானே என்றால் நாம் எல்லாரும் எம்மாத்திரம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். பரிதாபம் என்னவென்றால் இன்றைய நாட்களில் பல ஊழியக்காரர்கள் ஒரு பாடலை போட்டு தங்களை மேன்மை பாராட்டுவதும், ஒரு வசனத்திற்கு விளக்கம் கிடைத்தவுடன் தாங்கள் மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்று மேன்மை பாராட்டி கொள்ளுகிறவர்கள் திரளாய் பெருகிவிட்டார்கள். நாம் நம்மை மேன்மை பாராட்டவல்ல, எல்லாவற்றிலும் கர்த்தரையே உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனிடத்தில் ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காய் கெஞ்சுங்கள். பின்பு அவரிடமிருந்து ஆவிக்குரிய நன்மைகளுக்கு வசன வெளிப்பாடுகளை கேளுங்கள். அந்த வெளிப்பாடுகள் உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் நீர் அளவில்லாமல் நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வசன வெளிப்பாடுகளை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் கொடுப்பீராக. இவர்கள் ஆழத்தில் வலை போட்டு ஆழத்தின் ரகசியங்களை உணர்ந்தவர்களாய் காணப்பட ஞானத்தின் ஆவியினால், உணர்வின் ஆவியினால் கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பும் என்று மறுபடியும் ஜெபிக்கிறோம். வேத வசனத்தின் வெளிச்சத்தில் இவர்கள் வெளிச்சம் கண்டு அனுதினம் ஜீவிக்க பழகிக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சித்தியை கட்டளையிடும், கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.